இன்றைய வேத வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. இயேசு சொல்லுகிறார், சோர்ந்து பாரமாய் இருப்பவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் செய்வேன் என்கிறார். இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் தேவையானது. ஒரு மனித வாழ்க்கையில் யாவரும் பயமின்றி பாரமின்றி இல்லை. வேலை பளுக்கள், குடும்ப சிக்கல்கள், நோய்கள், பாவங்கள், குற்ற உணர்வுகள் எல்லாவற்றில் இருந்தும் அநேக ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள். இவையெல்லாம் நம்முடைய தோள்களில் பாரமாக இருக்கிறது. ஆனால் இயேசு நம்மை அழைக்கிறார். அவர் சொல்லவில்லை உங்கள் பாரத்தை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவரே எங்களுடைய சுமைகளை சுமைப்பதாய் சொல்லுகிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். இன்று எங்களுடைய ஒரு சிறு சிறு காரியங்களை கூட நண்பர்களிடமோ உறவுகளிடமோ சொல்லும் போது காது கொடுக்க கூட மனிதர்கள் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், அதாவது நம்முடைய பாரங்களை அவர் சுமப்பார் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதல் என்பது வெறும் ஓய்வல்ல, அது உள்ளத்தின் சமாதானம். உலகம் தரும் ஓய்வு தற்காலிகம், ஆனால் இயேசு தரும் இளைப்பாறுதல் நிலையானது. நாம் பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டியதில்லை. அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். நாம் கவலை, துக்கம், பயம் சுமந்து கொண்டு வாழ வேண்டியதில்லை. அவர் சொல்லுகிறார், உங்கள் பாரத்தை எனக்கு கொடுங்கள் என்கிறார். அன்பானவர்களே, இன்று தேவன் உங்களை அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு அனைவருக்கும் வருகிறது. நீங்கள் அவரோடு சேர்ந்து வரும்போது உங்கள் பலகீனங்களை நீக்கி போடுகிறார், உங்கள் சோர்வுகளை நீக்கி போடுகிறார். மனிதர்கள் பார்க்கும் வண்ணமாக அவர் உங்களை பார்க்கிறதில்லை. உலகம் உன்னை விட்டு விலகினாலும் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் செய்வேன் என்று சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.